ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கத்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் உங்களை இந்த செக்ஷனுக்கு வாழ்த்தி வரவேற்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகேவா? ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு என்னென்ன வேணும், எனக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தை தெரிந்த ஒருத்தவர் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குட்டி இருதயத்துக்குள்ள அவருக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை அவர் பார்க்குறாரு. நீங்கள் 1000 மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், 1000 தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஆசைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த 1000 தவறுகளுக்கு அந்த ஒரு ஏக்கம் அது சரிசமமாயிடும். இந்த நேரத்தில் கூட அந்த குட்டி இருதயத்தை பார்க்கறதுக்காக நன்றி செலுத்திக்கிற மாட்டவாரு. நீங்கள் எங்களை மகிமைக்குள்ளே கூட்டு போகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிற மாட்டவாரு. இந்த நேரத்தில் கூட அதிக நாட்கள் காத்திருந்தால் இருதயத்தை இழைக்க பண்ணும்னு சொன்னீங்க ஆண்டவர். ஆனால் விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட நீங்கள் காத்திருக்கிறதுக்கான ஒரு டைம் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் விரும்பின ஒரு காரியம், நீங்கள் விரும்பி ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்களா, அந்த காரியம் அது உங்கள்கிட்ட வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு கண்ணில் காட்டுறாரு. இந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபம் பண்ணிக்கிருக்கும் போது நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோமோ, நம்ம என்ன மனசில் ஒரு தரிசனம் வளர்த்து வச்சுருக்கோமோ, அது நாளைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தோன்ற போது இந்த நேரத்தில் மனசில் அதிக ஆசைகளோடு வளர்த்து வச்சுருக்கீங்களே, எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருதயத்தில் ஒவ்வொரு ஏக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறாராம். அந்த ஏக்கங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கூட அந்த ஏக்கங்கள் எல்லாம் அது நாளைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றும். ஸோ அண்ணால் சாமுவேலுக்காக ஒரு ஏக்கம் ஒரு மனசுக்குள்ள ஒரு வாஞ்சையில் இருந்தா, மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்துல இருந்தா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது ஆண்டவர் குழந்தையை தந்தாரு. ஸோ அன்னைக்கு அவ உள்ளுக்குள்ள சுமக்கிற தரிசனம் அடுத்து கொஞ்ச நாள்ல அவ கையில பிடிச்சிட்டு வந்தா அந்த குழந்தைய, சாமுவேலை கையில பிடிச்சிட்டு வந்தா. ஸோ இன்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள சுமக்கிற தரிசனம் ஒவ்வொன்றும் நாளைக்கு உங்க கரத்துல இருக்கும். அது உங்களுக்கு சொந்தமாக போகுது. சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் சொன்ன ஆண்டவர். ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நான் அது வல்லவராக இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா உங்க லைஃப் மாத்திடுவாருங்க. ஆண்டவர் நினைக்கும் போது தான் உங்க லைஃப் மாறுது. ஆண்டவர் உங்க மேல கண்ணு வைக்கும் போதுதான் உங்க லைஃப் மாறுது. ஸோ இந்த நேரத்துல ராஜா உங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்க சிங்க கெபியில கிடக்க மாட்டீங்க. அன்று ராஜா தானியலை பார்க்க வரும்போது தானியல் சிங்க கெபியில கிடக்கல. ராஜா பார்த்தோன்னே சிங்கங்கள் கெபியில இருந்து அவனை மேல தூக்கிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கலக்கமான சுச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஹாஸ்பிட்டலில் ஐசியூலேயே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு சுகத்தை இங்கிருந்து அனுப்புறாரு. ஒரு சுகத்தை அனுப்புறாரு ஆண்டவர். இதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை நம்புவதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த சுகம் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கு பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக
பரிசுத்த ஆவியானவர் இங்க பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறாரு, பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த சுகம் உங்களுக்கு கடந்து வரும், அந்த வீடு உங்களுக்கு கடந்து வரும். அந்த சொத்து பிரச்சனை நேரத்துல நீங்க கடந்து போய்க்கிருக்கீங்களே, ஒரு சொத்து பிரச்சனைனால நீங்க ஒரு கடந்து போய்க்கிருக்கீங்களே, இந்த கோர்ட்டுக்கு போலாமா அந்த கோர்ட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு கவலையில கண்ணீர்ல இருதயத்துல ஒரு பாரத்தோட ஒரு கவலையில கண்ணீர் மத்தியில நீங்க நடந்து போய்க்கிருக்கீங்களே, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது. உங்க ஜெபத்தின் மூலமாக ஒரு பதில் கிடைக்குது. இந்த ஜெபத்தின் மூலமாக அந்த கோர்ட் ப்ராப்ளம் முடியுது. ஸோ எல்லாத்துக்குமான பதில் இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்து அந்த பதில் உங்களுக்கு நேராக கடந்து வருது. அந்த பதில் உங்களுக்கு நேராக கடந்து வருது. ஸோ எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு, எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு இந்த நேரத்துல கடந்து வருது. இந்த நேரத்துல கடந்து வருது. எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு எதிர்காலமே இல்லை எனக்கு கவலைப்படுறீங்க. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு. இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே உங்க குடும்பத்து மேலேயும் அந்தந்த சுச்சுவேஷன் மேலேயும் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இது அப்படியே ஆமேன் என்றும் மாற்றப்படுங்க ஆண்டவரே. எங்களின் நற்கிரியை துவங்கினவர் நீங்க ஆண்டவரே, அதை முடிவு பரியந்தமும் நீங்க நடத்தி கூட்டி செல்வீங்க ஆண்டவரே. ஸோ இதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இந்த நேரத்துல கூட நீங்க எதுக்காக கவலைப்பட்டிருக்கீங்களோ, எதை குறித்து நீங்க வருத்தப்பட்டுருக்கீங்களோ, ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மாற்ற போகிறார். உங்கள் வருத்தத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார், உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். ஸோ நீங்க புலம்பிக்க ஒரு விஷயத்தை அவர் ஆனந்த கழிப்பா மாற்ற போறாரு. ஸோ உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுவாரு, உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். ஸோ நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க புலம்பி கொண்டிருக்கீங்களோ, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்களோ ஒவ்வொரு காரியத்துக்கும், அது அவருடைய வாசல்கள் அவர் துதியோடு வரும்போது, நம்ம துதியோடு போகும்போது அது ஆனந்த கழிப்பாய் மாறும். ஆனந்த கழிப்புனா புலம்பலுக்கு ஆப்போசிட்டு. இப்ப சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டு துன்பம் சொல்றோம்ல, இப்ப வெள்ளைக்கு ஆப்போசிட்டு கருப்புன்னு சொல்றோம்ல, அதே போலதான் அதுக்கு இதுக்கான ஆப்போசிட்டு, புலம்பலுக்கான ஆப்போசிட். எவ்வளவு தூரம் நீங்க புலம்புறீங்களோ அவ்வளவு தூரம் ஆனந்த கழிப்பா இருக்க போறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் புலம்பிக்கிறீங்களோ இந்த நேரத்துல கூட நீங்க எவ்வளவு தூரம் புலம்பிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ஆனந்த கழிப்புக்குள்ள போக போறீங்க. ஆனந்த கழிப்புனா ஆடி பாடி ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை துதிப்பேன், அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை துதிப்பேன் சொல்லி நீ பாடிக்கிட்டே இருந்து அவரை துதிச்சுக்கிட்டே இருப்ப. சோ அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனால் நான் அவரை துதிப்பேன் சொல்லி உன் வாயிலிருந்து துதி வந்துகிட்டே இருக்கும். சோ வாயிலிருந்து யாருனாலும் பாட முடியுங்க. இப்பயும் சொல்றேன், வாயிலிருந்து யாருனாலும் பாட முடியும், வாயை கொண்டு யாருனாலும் பாட முடியும். ஆனா உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டம் வாயிலிருந்து பாடுறதை காட்டிலும் சோல் பாடும், அவங்களோட சோல் பாடும். அப்படியே தூங்கி எந்திரிக்கும் போதே அப்படியே ஒரு பாட்டோட எந்திரிப்பாங்க. ஆண்டவர் ஒரு பாட்டோட எழுப்புவாரு அவங்க. ஸோ இதுதான் சோல் பாடுறது. பாடுச்சுன்னா நீங்க அவர் மேல உறுதியா நம்பிக்கையா இருக்கீங்க. ஸோ வாயில யாருன்னு எந்த மனிதர்கள்னாலும் வாயில பாட முடியும், ஆனா சோல்ல எல்லா மனிதர்களாலும் பாட முடியாது. அவருக்காக காத்திருக்கிறவர்களால மட்டும்தான் ஒரு சோல் பாடுறத ஃபீல் பண்ண முடியும். அதாவது நீங்க தூக்கத்துல இருப்பீங்க, நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுடைய சோல் பாடிக்கிட்டே எந்திரிக்கும். உயர்மலையோ அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே எந்திரிக்கும் போது அப்படியே உங்களோட கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாமே அடியோடு மறைஞ்சு போகும். நீங்க தூக்கத்துல பாடிக்கிட்டே எந்திரிக்கும் போது உங்களுக்கு அந்த நாள் ஒரு பிரைட்னஸ் ஆன நாளா மாறும், உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தின் நாளாக மாறும், ஒரு வெளிப்பாட்டின் நாளாக மாறும். சோ இந்த நேரத்துல கூட உங்க சோல்ல நீங்க பாட கத்துக்கோங்க. அதாவது ஆண்டவரை நீங்க எப்போதுமே துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள்ல இருந்து நீங்க துதிக்கவே தேவையில்லை, அதுவாவே துதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எப்படி ஒரு விஷயத்த நம்ம 21 நாள் தொடர்ந்து அதாவது உலகத்தின்படி ஒரு விஷயத்த நம்ம 21 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அது நம்மளுக்கு பழக்கமா மாறுதோ, அதே போலதான் நீங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும். சோ இந்த நேரத்துல கூட ஆண்டவரை துதிக்கிறத விட்டுறாதீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் வரட்டும், ஆனா நீங்க ஆண்டவரை துதிக்கிறத விட்டுறாதீங்க. ஏன்னா
ஒரு பிரச்சனை, எரியோக்குள்ள போறோம், எரியோ கோட்டை சுவர் மாதிரி நிக்குது, அதுக்குள்ள நம்ம போகணும். அது பிரச்சனையா இருக்கு. ஜனங்கள் என்ன பண்ணாங்க, துதிச்சாங்க. துதிக்கும் போது இடிஞ்சு விழுந்துச்சு. சோ இந்த நேரத்துல கூட நீங்க துதிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை ஏறெடுத்து பார்க்கும்போது, அவரை கண் நோக்கி பார்க்கும்போது, உங்கள் பிரச்சனைகள் எரியோ கோட்டை போல இருக்கலாம், எரியோ கோட்டை செவர்களை போல இருக்கலாம், உங்களை மறைத்து இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் உங்களை மூடி இருக்கலாம், அந்த மூடிகள் அந்த பிரச்சனையை வச்சு உங்களை மூடி இருக்கலாம். சோ அது எல்லாத்தையுமே அவர் உடைப்பார். அவர் எல்லாத்தையுமே உடைக்க வல்லவராக இருக்கிறார். சோ எரியோ கோட்டை போல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் இந்த நேரத்தில் அவர் உடைத்து சுக்குநூறாக மாற்றுவார். உங்கள் வாய்களில் இருந்து துதி வறுமை என்றால், உங்கள் வாய்களில் இருந்து துதி வருமா, அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்காக செங்கடலை பிளக்க வல்லவராய் இருக்கிறாரு. உனக்கு அவர் மேகஸ்தம்பமா இருக்க வல்லவராய் இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமா இருக்க வல்லவராய் இருக்கிறாரு. எகிப்திலேயே அந்த வனாந்திரத்திலே இவ்வளவு அற்புதம் அவரால் செய்ய முடியும்னா, உனக்காக அவர் முன் குறித்து வைத்திருந்த கானானுக்குள்ள உன்னை கூட்டு போகிறதுக்கு, அந்த வனாந்திரத்திலே இவ்வளவு அற்புதம் இருக்குன்னா, அந்த கானானுக்குள்ள எவ்வளவு அற்புதம் இருக்கும். வனாந்திரத்துல கண்மலையில இருந்து தண்ணி வருது, செங்கடல் ரெண்டா புலக்குது, மேகஸ்தம்பம் வருது, மண்ணா வருது. சோ இவ்வளவு வருதுன்னா, இவ்வளவு நடக்குதுன்னா வனாந்திரத்துல பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்குது கானான்ல. அந்த கானானுக்குள்ள நம்மளை கூட்டு போக போறாரு. அங்க எவ்வளவு அற்புதங்கள் இருக்கும், எவ்வளவு அதிசயங்கள் இருக்கும். ஒரு ஏதேன் தோட்ட அனுபவத்தை உங்களுக்கு காட்ட போகிறாரு. சோ இந்த நேரத்துல கூட அவரை துதிக்கிறத விட்டுறாதீங்க. அவரை துதிக்கிறத நீங்க விட்டுட்டீங்கன்னா, சோ பிசாசு நிறைய வேலைகள் செய்து கொண்டுதான் இருப்பான். நீங்க அவரை துதிக்கிறத விட்டீங்கன்னா, பிசாசு உங்க வாழ்க்கையில இல்லாத பொல்லாத ஆட்டம்லாம் ஆட ஆரம்பிச்சிருவான். சோ உங்க வாய்கள்ல எப்பொழுதுமே துதி இருக்கட்டும். துதிக்கிற ஜனம் ஜெயிக்கிற ஜனம், துதிக்கிற ஜனம் பிசாசை மிதிக்கிற ஜனம். சோ நம்ம பிசாசை மிதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பிசாசை மிதித்தார், சிலுவையில் மிதித்தார். ஸோ அதே மாதிரிதான் நம்மளும் பிசாசை மிதிக்கணும். ஸோ பிசாசை நம்ம அவர் சிலுவையில மிதித்தார்ல, அதே போலதான் நம்மளும் மிதிக்கணும் பிசாசை. ஸோ பிசாசை மிதிக்கிறன்றதும் பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ நம்ம வாய்கள்ல இருந்து துதி எழும்பும் போதே பிசாசானவன் மிதிக்கப்படுகிறான். அதாவது நம் கால்களின் கீழே அவன் செல்கிறான். நம்ம துதிக்கும் போது, நம்ம ஆண்டவரை உயர்த்தும் போது ஒரு விஷயம் நடக்குதுங்க. நம்ம ஆண்டவரை உயர்த்த பிசாசு கீழே போய்கிட்டே இருப்பான். நம்ம வாய்கள்ல இருந்து ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவரை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம்ல, அப்ப எல்லாமே பிசாசு கீழே போறான். பிசாசு மட்டும் கீழே போற, பிசாசோட கிரியைகளும் கீழே போகுது, பிசாசு கொண்டு வந்த பிரச்சனைகளும் கீழே போகிறது. சோ அதுதான், உங்க வாய்கள்ல துதி வரட்டும். இனிமேல் நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உங்க வாய்கள்ல இருந்து துதி வர்றது மட்டும் இல்லாம, உங்க சோல்ல இருந்து, அதாவது உங்க மனதுல இருந்து, உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து, அதாவது உங்க அடி வயிற்றுல இருந்து எழும்பணும் துதி. அடி வயிற்றுல இருந்து அதுவா எழும்பணும். நீங்களா ட்ரை பண்ணக்கூடாது. ஐயோ சோல்ல இருந்து பாடணுமே சொல்லிட்டு நீங்களா ட்ரை பண்ணக்கூடாது. அதுவா வரும். காலையில எந்திரிக்கும் போது அதுவா வரும். நீங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிருப்பீங்க. அப்ப கிச்சன்ல வேலை பார்க்கும் போது அதுவாவே நீங்களாவே பாடுவீங்க. உங்களை அறியாமையே நீங்களே பாடுவீங்க. அதுதான் சோல்ல இருந்து பாடுறது. சோல்ல இருந்து பாடும்போது அனைத்து அந்தகார கிரியங்களும் உங்க பாதத்தின் கீழே, சோல்ல இருந்து நீங்க பாடுற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, அந்தகார கிரியைகள் எல்லாமே உங்க காலின் கீழே பணியும். சோ அததான் சொல்றேன், வாயிலிருந்து வெறுமனா பாடாதீங்க, சோல்ல இருந்து பாட கத்துக்கோங்க. அதாவது சோல்ல இருந்து பாடணும்னா எப்படி பாடுறது? அதாவது நீங்க ஒரு தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா, தொடர்ந்து ஒருத்தன் 5 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டே இருந்தானா, அவன் 21 நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சிருவான். அலாரம் தேவைப்படாது. ஒரு பாவத்தை நீங்க செய்யும் போது தொடர்ந்து செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து செய்யும் போது அது அடிக்ட் ஆகுதுல உங்களுக்கு. அந்த பாவம் உங்களுக்கு அடிக்ட் ஆகுதுல. ஒருத்தர் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான். அந்த சிகரெட் அடிக்கிறது தொடர்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த சிகரெட் அடிக்ட் ஆயிரும்.
சிகரெட் வந்து அடிக்ட் ஆயிரும். ஒருத்தவங்க செல்லு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க தொடர்ந்து செல்லு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த செல்லு வந்து அடிக்ஷன், அந்த செல்லு அடிக்ஷன் ஆயிரும். அதே போலதான் அந்த பாவத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது, அந்த பாவத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது அப்பாவுக்கு இருக்கு வல்லமை, அதை விட பெரிய பெரிய வல்லமை தான் இருக்கு. இன்னும் அவர் நினைச்சாருன்னா இன்னும் செங்கடலை பிளந்ததுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதை விட பெரிய படத்தை அவரால் ஓட்ட முடியும். இந்த தேட்டர் அவரோடதுங்க. இந்த உலக பூமின்றது தேட்டர் மாதிரி. இந்த தேட்டரு அவரோட தேட்டரு. அவர் நினைச்சான்னா எவ்வளவு பெரிய படத்தை வேணா இந்த தேட்டருக்குள்ள ஓட்ட முடியும். அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமின்றது ஒரு தேட்டர் மாதிரி. அவர் நினைச்சாருன்னா எவ்வளவு பெரிய படத்தை வேணா இந்த பூமிக்குள்ள அவர்னால ஓட்ட முடியும். சோ அதுதான் சொல்றேன். எப்படி அந்த பாவத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும்போது, அந்த பாவத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது அப்பா இருக்காரு நம்ம கூட. ஏன் அப்பாவை நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம துதிக்க நம்ம சோல் அதுவே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. பாவத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது அப்பாவுக்கு இருக்காது அந்த வல்லமை? அப்பாவுக்கு இருக்காதா? சோ அவர் எல்லாத்தையுமே கீழ்படுத்தினவர். அவர் பாவத்தின் கீழாக எல்லாத்தையுமே போட்டு மிதித்தவர். சோ அவருக்கு இருக்கு எல்லா வல்லமையும். சோ துதிக்கிற ஜனமா நம்ம இருப்போம். அதாவது யூத ஜனம், துதிக்கிற ஜனம். யூதா துதிக்கிறவன், ஜூடா துதிக்கிறவன் ஜூடா. சோ அதே போலதான் நம்மளும் துதிப்போம். துதிக்கிறவன்ட்ட பிரச்சனையே வராது. சோ அதே மாதிரி நீங்கள் துதிக்கிறவர்களா இருந்தால் உங்களிடம் எந்த பிரச்சனையும் அணுக முடியாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. தானியேல் துதிக்கிறவங்க, தானியேல் சிங்கம் கெவில போட்டதுங்க, சிங்கம் சேதப்படுத்துச்சா? சிங்கம் கடிச்சுச்சா? எதுவுமே பண்ணல. ஏன்னா தானியேல் துதிக்கிறவன், அனைத்தையும் கீழ்ப்படுத்தினவன். ஸோ அதுதான் இப்ப சொல்ல வரேன். துதிக்கிறவன் வந்து ஜெயிக்கிறவனா இருக்கான். துதிக்கிறவன் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கான். ஸோ துதிதான் ஃபர்ஸ்ட். துதிக்கதான் ப்ரெயர் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். ப்ரெயர் எப்படி அதிகமாகுதுன்னா, நீங்க துதிக்கதான் அதிகமாகுது. துதிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆண்டவரை துதிப்போம். உபவாசம், அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாஸ்டிங்கை போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு ஆண்டவரை துதிச்சிடணும். ஃபாஸ்டிங்னா என்னன்னா, நீங்க ஒரு அரை மணி நேரம் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிருப்பீங்க. ப்ரேயர் பண்ணிக்கிருக்கும் போது டக்குன்னு ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கீர் மாத்தி அடுத்த கட்டம் ப்ரேயருக்கு போவீங்க. அப்படியே காலையில் ஆகும், மதியம் ஆகும், டக்குன்னு நைட் ஆகும். உங்களை நீங்க மறக்கிறது தான். உங்களை நீங்க மறந்து சாப்பிடாம இருக்குது. இது சாப்பிடாம இருந்துதான் ப்ரேயர் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ப்ரேயர் பண்றதுனால சாப்பாட்டை மறக்கிறீங்க. இதுதான் ஃபாஸ்டிங். ஆண்டவர் 40 நாள், ஏசப்பா 40 நாள் வந்து ஃபாஸ்டிங்ல இருந்தார்ல. அவர் பிதாவோட கனெக்ட் ஆகிட்டே இருந்தாரு. அதனால அவர் சாப்பாடை மறந்தாரு. ஸோ அதே மாதிரிதான் நீங்க பிதாவோட கனெக்டா இருந்தா, நீங்க ஆண்டவரோட கனெக்டா இருக்கும்போது நீங்க சாப்பாடை மறந்துடுவீங்க. இதுக்குன்னு தனியா ஃபாஸ்டிங்லாம் ப்ரேயர்லாம் சொல்லிட்டு வைக்க மாட்டீங்க. நீங்க நார்மலா தான் ப்ரேயர் பண்ணிக்கிருப்பீங்க, அது ஃபாஸ்டிங்கா மாறிடும். உங்களை அறியாமையே அது ஃபாஸ்டிங்கா மாறும். இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்காக நான் சாப்பிடாம இருந்து என் உடலை வருத்தி என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஏதாச்சும் ஒன்று கேட்டாதான் ஆண்டவர் ஏதாச்சும் ஒன்று தரமாட்டாரு. ஸோ நீங்க வந்து ஃபாஸ்டிங்னா தவறுதான். இந்த தவறான புரிதலை ஆண்டவர் உடைப்பார். அதாவது ஃபாஸ்டிங்னா நீங்க உங்களையே மறந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்றது. நீங்க உங்களை மறந்து ப்ரேயர் பண்றது. இப்ப காலையில வந்து நீங்க வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கீங்கன்னு ஒரு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்கவே. காலையில ஜோமணிக்கு இருக்கும் போது இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்க, மகிமைக்குள்ள அடையும் போது அந்த மகிமையில அந்நிய பாஷை பேசுறீங்க, கீழே விழுகுறீங்க, ப்ராபசி சொல்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மதியமா மாறிடுது. மதியம் சாயந்தரமா மாறும், சாயந்தரம் நைட்டா மாறும். இப்ப சாப்பாடு எங்க போச்சு? நீங்க காலையில தான் ஃபாஸ்டிங் இருந்தீங்க, இப்ப 2 நேரத்துக்கு சாப்பாடு எங்க போச்சு? அதுதான் சொல்றேன். ஃபாஸ்டிங்ன்றது உங்களை நீங்களே மறக்கிறது. ஜெபத்துல நீங்க உங்களை தொலைக்கிறது. சஞ்சரிக்கிறவன் நம்ம சஞ்சரிக்கிறவர்கள், அவருடன் சஞ்சரிக்கிறவர்கள் நம்ம. சோ ஏனோக்கு சஞ்சரிச்சான், காணாமல் போனான்.
ஏனோக்கு சஞ்சரிச்சாங்க, காணாமல் போனான். அதே போலதான் உங்களுக்குள்ள நீங்க காணாம போகணும்னா நீங்க அவர் கூட சஞ்சரிக்கணும். நீங்க உங்களுக்குள்ள காணாம போறீங்கள, உங்களுக்குள்ள காணாம போற அனுபவம் எப்ப வரும்னா நீங்க அவருடன் சஞ்சரிக்க வேண்டும். நீங்க அவருடன் சஞ்சரிக்கும் போது நீங்க உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அதாவது சாப்பாடு மறந்துடுவீங்க. அது ஃபாஸ்டிங்கா மாறும். இதுதான் ஃபாஸ்டிங் பிரேயர். ஃபாஸ்டிங் பிரேயர்னு முன்னாடி அருவ வச்சுட்டு அப்படியே பசியோட பட்னியோட வேதனையோட ஆண்டவர் வந்து நிக்க சொல்லல உங்களை. ஃபாஸ்டிங் பிரேயர்னு ரெண்டு போட்டுட்டு பட்னியா பசியோட அப்படி வந்து உங்க ஆண்டவர் நிக்க சொல்ல. நீ என்கிட்ட வந்து நில்லு, நீ என்னை மறந்து ஜெபம் பண்ணிடுவ, உனக்கு அந்த பசி தெரியாது, உனக்கு அந்த வருத்தம் தெரியாது, உனக்கு அந்த மயக்கம் வராது. அப்படிதான் அவர்கிட்ட அணுகணும். அதை விட்டுட்டு ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு ஒரு 3 நாள் நம்ம அவருக்காக கஷ்டப்பட்டா அவர் நமக்காக கஷ்டப்படுவார். என்ன கஷ்டப்படுவாரு? நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? இப்ப கூட ஆண்டவர் சொன்னாரு, எதிர்காலமே இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கான எதிர்காலத்தை வச்சிருக்காரு. அந்த இடத்துல எதிர்காலமே இல்லை, அந்த மொத்தமா முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துலதான் உங்களுக்கான எதிர்காலத்தை அவர் வச்சிருக்காரு. அந்த இடத்துலதான் உங்களுக்கான எதிர்காலத்தை வச்சிருக்காரு. அதாவது எகிப்துல வந்து அந்த ஒரு மோசையை வந்து கொல்லணும், அந்த குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகளை எல்லாத்தையும் கொண்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்போது அந்த இடத்துல மோசைக்கான எதிர்காலம் இல்லை. அந்த இடத்துல மோசைக்கான எதிர்காலம் இல்லை. ஏன்னா எல்லா குழந்தைகளும் அவங்க கொல்ல வேணும். எல்லா குழந்தைகளையும் அவன் கொல்லணும். சோ மோசையும் அவன் கொல்லணும். மோசைக்கான எதிர்காலம் அங்கேயே முடிவடைகிறது. அங்கேயே முடிவடைகிறது. ஆனால் எந்த இடத்துல எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி சொன்னானோ அதே இடத்துல மோசை வளர்ந்தான். அதே இடத்துல மோசை வளர்ந்தான். சோ இந்த நேரத்துல கூட உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உனக்கு எதிர்காலம் இல்லை, உனக்கு எதிர்காலம் முடிஞ்சு, நீ வந்து எல்லாத்தையுமே அவ்வளவுதான், உனக்கு லைஃபே முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த இடத்துல உனக்கு லைஃபே முடிஞ்சுன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டேயே இருந்து நீ வளருவ. அவங்க கிட்டேயே இருந்து நீ வளருவ. அவங்களை விட பெரிய ஆளா வளர்ந்து காட்டுவ. அவங்க கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். சோ இந்த நேரத்துல கூட எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எதிர்காலமே இல்லாத இடத்துல வேலை செய்யறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சோ மனுஷன் சொல்லுவான், உனக்கு எதிர்காலமே இல்லை, எல்லா எதிர்காலம் உனக்கு அந்த இடத்துல எதிர்காலமே இல்லை, உனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு, உன் லைஃப் டோட்டலா முடிஞ்சு, உன் லைஃப் டோட்டலா வேஸ்ட் ஆயிருச்சு, நீ இதுக்கு மேல எழும்ப மாட்டேன், இதுக்கு மேல நீ எந்திரிக்க மாட்டேன், உன்னால எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லும் போது மனுஷன் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை பத்தி பேசும்போது ஆண்டவருக்கு அந்த இடத்துல வந்து மனுஷன் இம்பாசிபிள் சொல்றத பாசிபிளா மாத்துறது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான காரியம். அதாவது ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரியம். நீ உடைக்கப்பட்டு நீ ஓரமா ஒதுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில, நீ உடைக்கப்பட்டு ஓரமா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் உனக்காக உன்னை தேற்றுறதுக்காக உனக்கு அவர் தூதர்களை கட்டளையிடுவார். அவர் காற்றுகளாக தூதர்களை கட்டளையிடுவாரு. நீ அக்கினி ஜுவாலை மாதிரி இருந்துகிருப்ப. அதாவது ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன், தூதர்களை காற்றுகளாக மாற்றுகிற தேவன் சொல்லி படிச்சிருக்கோம்ல. சோ அதே மாதிரி நீ அக்கினி ஜுவாலை மாதிரி எழுந்துட்டு இருக்கும் போது காத்து வந்து அடிச்சுச்சுன்னா அப்படியே பரவும். சோ பரவும், அப்படியே எல்லா இடத்துலயும் பரவும். சோ அக்கினி ஜுவாலை எழுந்துக்கிட்டுனா இன்னும் காத்து அடிச்சுன்னா இன்னும் அதிகமா எரியுமே தவிர அணைஞ்சு போகாது. சின்ன நெருப்பு தான் எரியும் போது காத்து அடிச்சுன்னா அணைஞ்சு போகும். நீ அக்கினி ஜுவாலை, நீ காட்டு தீ மாதிரி பட்டு எரிஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு காத்து வந்து அடிக்குதுன்னா அந்த காத்து இன்னொரு அந்த நெருப்பு வந்து இன்னொரு இடத்துல போய் படும்போது அங்கேயும் நெருப்பு தான் பிடிக்குமே தவிர அந்த நெருப்பு அணைந்து போகாது. உனக்குள் இருக்கும் அவருடைய நெருப்பு, உனக்குள் இருக்கும் அவருடைய நெருப்பு, அதாவது அவருடைய நேச வைராக்கிய அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ அணைந்து போக மாட்ட. எந்த இடத்துல உன்னை அழிக்கணும்னு நினைத்தார்களோ, எந்த இடத்துல நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைத்தார்களோ அதே இடத்தில் வைத்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்களே, எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்களே, எதிர்காலமே இல்லைன்ட்டாங்களா, அந்த இடத்துல வச்சுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன்னைய. எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்ட இடத்துல ஆண்டவர் உன்னை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். சோ இந்த நேரத்துல கூட எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை வைத்துதான் செய்ய போகிறார் பெரிய காரியத்தை. ஆண்டவர் உன்னையை வைத்துதான் செய்ய போகிறார் பெரிய காரியத்தை. அன்று மோசைக்கு எதிர்காலமே இல்லைங்க. அந்த எகிப்துல மோசைக்கு எதிர்காலமே இல்லை. அவன் குழந்தையிலே சாக வேண்டியவன். மோசை குழந்தையிலேயே எதிர்காலத்தை முடித்துக் கொள்ள வேண்டியவன். ஆனால் அதே அரண்மனையில்
அதே அரண்மனையில் அவர்கள் கண்படவே அவன் வளர்ந்தான். அதே அரண்மனையில அதே அவங்க கண்ணு முன்னாடி அவங்கதான் சோறு ஊட்டுறாங்க, அவங்கதான் பால் கொடுக்குறாங்க, அவங்கதான் எல்லாமே பண்றாங்க, அவங்கதான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அவங்கதான் எல்லா வித்தைகளும் அவனுக்கு கத்து தராங்க. சோ அதே இடத்துல வளர்ந்தான். அதே இடத்துல வளர்ந்தான். எதிர்காலமே இல்லைன்னு உன்னை சொல்லி ஒதுக்குனாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா இம்பாசிபிள பாசிபிளா மாத்துவாரு. ஆண்டவர் மனுஷன் ஒண்ணு முடியாதுன்னு சொன்னான்னா ஆண்டவர் முடியும்னு சொல்லுவாரு. மனுஷன் இது உன்னால முடியாதுன்னு சொன்னான்னா ஆண்டவர் சொல்லுவாரு இது உன்னால முடியும், ஏன்னா நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவாரு. சோ இந்த நேரத்துல கூட ஆண்டவர் இதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். சோ எதிர்காலம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எதிர்காலத்தை தருகிற தேவன், எதிர்காலத்தை தருகிற தேவன். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. சோ இப்ப ஒரு சேரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேரிட்டி இருக்கு. அந்த சேரிட்டியில ஒரு பையன் சேரிட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது ஒரு பையன் அந்த சேரிட்டிக்காக ஒரு பேனா விற்க போறான்னு வச்சுக்கோங்க. பேனா விற்க போகும்போது ஒருத்தவங்க பாக்குறாங்க, தம்பி என்ன தம்பி இவ்வளவு கஷ்டப்படுற, பார்க்க அழகா வேற இருக்கு, கியூட்டா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் தம்பி நீ இந்த பேனா வச்சுன்னா இந்த பேனா வச்சு எல்லாமே பண்ணிடலாமா தம்பி, முடிஞ்சிருமா தம்பி, எல்லாத்தையுமே நடத்திடலாமா தம்பி அவங்க கேட்கும்போது, இல்லைங்க இன்னொரு பையன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் தெருவில் அடுத்த தெருவில் வித்துக்கிட்டு இருக்கான் பேனா, அடுத்த தெருவில் வித்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா சோ நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, அவனும் விற்கிறான் நானும் விற்கிறேன், சோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு தைரியம் வருதுல, நான் கம்மியா வித்தாலும் அவன் வித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வருதுல. அதே போலதான் அவன் ரேஞ்சில நான் சொல்றேன். இப்ப நம்ம வீக்கா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சீனியர் பார்ட்னர் ஒருத்தவர் இருக்காரு. சோ நம்மளால முடியாத ஒண்ணு அவர்னால முடித்து கொடுக்க முடியுமா இல்லையா? முடியாதா? சோ நம்மளால ஒண்ணு முடியல, ஆனா அவர் நினைச்சா அது முடியும், சோ நம்ம வீக் பார்ட்னரா இருக்கலாம், நமக்கு வேலை செய்ய சீனியர் பார்ட்னர் ஒருத்தவர் இருக்காரு, நமக்கு வீக் பார்ட்னரா இருக்கலாம், நம்மளுக்கு வேலை செய்ய ஸ்ட்ராங் பார்ட்னர் ஒருத்தவர் இருக்காரு, அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் போது நம்மளை தோற்கடிக்க முடியாது, யாருனாலும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, பேக்ரவுண்ட்ல அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. சோ எனக்கு பேசவே தெரியாது, ஆனா வெளியே விட்டீங்கன்னா வாய்க்கிலேயே நல்லா பேசுவேன். ஆனா ஆண்டவரை பத்தி பேசணும், ஸ்டேஜ்ல ஏறி பேசணும், இங்க பேசணும், அங்க பேசணும்னா பேசவே தெரியாது, எனக்கு பேசவே தெரியாது. ஆனா இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு பேக்ரவுண்ட்ல அவர் இருக்காரு, அவர் என் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். சோ அதே போலதான் உங்க பிசினஸ்ல உங்களால ஒரு விஷயம் முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல உங்களால ஒரு விஷயம் முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை அறியாமே நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்காகதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னா ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. உங்க வாழ்க்கையில அவர் ஒரு ஹெல்ப்பரா இருந்து உங்களால முடியாத ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடித்து வைக்கிறார். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க எந்தெந்த காரியம் உங்களால முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்களை உங்களால முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறீங்களோ, இந்த நேரத்துல அந்த காரியத்தை அவர் முடித்து வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் இன்னும் முடியவில்லையோ அந்தந்த காரியத்தை அவர் அந்தந்த டைம்ல நேர்த்தியாக சிறப்பாக செய்ய அவரால் முடியும். இந்த நேரத்துல கூட அவர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஓகே கைஸ், அவர் வேலை செய்ய, அவர் ஹெல்ப் பண்ண அவர் ரெடியா இருக்காரு. சோ நீங்க அவருக்கு இன்விடேஷன் கொடுங்க. பரிசுத்தாவியானவரே வாங்க, எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க, நீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தீங்கன்னா எங்களால முடியாத காரியங்களையும் உங்களால முடிச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுங்க. அவருக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்க அவர் உங்க வாழ்க்கையில விசிட் பண்ணுவார். அவர் விசிட் பண்ணார்னா என்ன ஆகும்? தலைகீழா மாறும். உன்னுடைய பிரச்சனை ஃபுல்லா தலைகீழா மாறும். உன் பிரச்சனையா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் உனக்கான பிரச்சனை உன்னோட பிரச்சனையா இருக்க முடியாது. அதாவது இப்ப எடுத்துக்கோங்க, ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, இப்ப நான் பேசி இருக்கும்போது டக்குன்னு ஞாபகப்படுத்துறாரு அந்த வார்த்தையை.
சொல்றேன் கேளுங்க நல்லா. இப்ப வந்து எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஓகேவா? எலியாவும் பாடுள்ள மனுஷன் தான், தாவீது பாடுள்ள மனுஷன். சோ பைபிள்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே பாடுள்ள மனுஷர்கள், எல்லாருமே பாடுள்ள மனுஷர்கள். சோ இப்ப நம்ம அவங்களை வந்து பாடத்துல படிக்கிறோம், ஒரு சண்டே கிளாஸ்லயோ இல்ல சர்ச்சிலேயோ நம்ம எடுத்து அவங்கள பேசுறோம். சோ அதே மாதிரிதான் இந்த நேரத்துல நீங்க எதை குறித்து பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதாவது கிறிஸ்துவினால் நீங்கள் பாடு அனுபவித்தால், கிறிஸ்துவினால் நீங்க ஒரு பாடு உங்களுக்குள்ள வருதுன்னா, கிறிஸ்துவினால் உங்களுக்குள்ள ஒரு பாடு வருதுன்னா, நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பாட புத்தகமாக மாறுவீர்கள். நாளைக்கு எதிர்காலத்துல நீங்க ஒரு பாட புத்தகமா மாறுவீங்க. அதாவது எலியா பத்தி ஏன் இப்ப நம்ம படிக்கிறோம்னா, அவன் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கான். யோவான் ஸ்தானத்தை பத்தி எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, அவன் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கான். தாவீதை பத்தி ஏன் படிக்கிறோம்னா, அவன் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கான். யோசேப்பை பத்தி ஏன் படிக்கிறோம்னா, அவன் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கான். இந்த நேரத்திலேயும் சகோதர சகோதரிகளை, நீங்க கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தீர்கள் என்றால், நாளை நீங்கள் பாட புத்தகத்தில் வரலாம், நீங்கள் பாட புத்தகத்தில் வரலாம். சோ இந்த நேரத்துல கூட நீங்க கிறிஸ்துவுக்காக அனுபவிக்க ஒரு கூட்டமா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்காக நீங்க பாட அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவினால் நீங்க துன்பப்பட்டு இருந்தீங்களா, கிறிஸ்துவினால் நீங்க துயரப்பட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு நீங்களும் பேசப்படுவீர்கள் சொல்றேன். சோ எதிர்காலம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் இந்த நேரத்துல கூட. ஸோ இப்போ என்னன்னா, பின்மாற்றத்தில் நம்ம போய்க்கிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பின்மாற்றத்தில் போய்க்கிருக்க நம்மளை பின்தொடர்ந்தே வருகிற தேவன். ஸோ நீங்க எவ்வளோ பேக் ஸ்லைட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளோ பேக் ஸ்லைட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளோ பின்மாற்றத்தில் போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல கூட நீங்க எவ்வளவு பின்மாற்றத்துல நீங்க போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு பின்மாற்றத்துல போயிருந்தாலும் பரவாயில்லங்க, நீங்க எவ்வளவு பின்மாற்றத்துல போயிருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பின்மாற்றத்துல போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் உங்களை நம்பி கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் உங்களை நம்புறதுனாலதான் நீங்க எவ்வளவு பேக் ஸ்லைடா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பின்மாற்றத்துல போயிருந்தாலும், அவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். சோ இப்ப ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துல வந்து வீக்கா இருக்கா, ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டான். அவன் வந்து ஒரு துரோகமே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனை நீங்க திரும்பி சேர்த்துக்கிறதுக்கு உங்க மனசு வந்து கஷ்டப்படும். ஆனா அந்த மாதிரி ஆட்களை, அந்த மாதிரி சேட்டைக்காரங்களை, அந்த மாதிரி அடங்காதவங்களை, அந்த மாதிரி எல்லாமே பண்ற ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, அவனை கூப்பிட்டுட்டு, அவனை அழைச்சு கூப்பிட்டு, அவனை மன்னிச்சு, அவனுக்கு ஒரு நேசிச்சு, அதாவது அவனை கூப்பிட்டு, அவனை அழைச்சு, அவனை மன்னிச்சு, அவனை நேசிச்சு, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த வாய்ப்புல ஒரு பொறுப்பை தராருல, அப்ப நீ உடைவ. நீ கடினமாவே இருந்திருக்கலாம், நீ கடினமான பொருளா இருந்திருக்கலாம், உன் இருதயம் கடினமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் உன்னை கூப்பிட்டு அழைச்சு, உன்னை நேசிச்சு, உன்னை மன்னிச்சு, ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த வாய்ப்புல உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது நீ டோட்டலா உடைஞ்சு அவர் மடியில விழுவ. அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒருத்தவன் அவர் நினைச்சிருந்தா, இவ்வளவு தப்பு பண்ணிட்ட, சரி உன்னை நான் மன்னிச்சுட்டேன், உன்னை நேசிக்கிறேன், போயிரு அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு ஊண்டியாவே இருந்திருக்கும். உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ போயிரு அப்படின்னு சொன்னா. ஆனா அவர் என்ன பண்றாரு, இப்ப களை எடுத்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் உனக்கு வாய்ப்பை கொடுத்து உனக்கு ஒரு பொறுப்பை தராருல, அந்த இடத்துல களை எடுக்கப்படுகிறது. நீ எவ்வளவுதான் தவறு பண்ணியிருந்தாலும், நீ எவ்வளவுதான் பேக் ஸ்லைட் ஆயிருந்தாலும், அவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு பொறுப்பு அதுல கொடுக்கும்போது உனக்கான கலைகள் அங்க எடுக்கப்படுகிறது. ஒரு டஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல டஸ்டா இருக்குன்னா அதை தொடச்சு கிளீன் பண்ணிடலாம். அதே அந்த அழுக்கு வந்து உங்களுக்குள்ள அப்படியே கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தொடச்சுதான் கிளீன் பண்ண முடியாது, அதை புடைச்சுதான் கிளீன் பண்ண முடியும். தொடச்சு கிளீன் பண்றது வேற, புடைச்சு கிளீன் பண்றது வேற. அதாவது அரிசியில வந்து கல்லு விழுந்துருச்சுன்னா, கல்லா இருக்குன்னா, அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டிமார்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
வயசான பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சொலகுல வச்சு அப்படியே அப்படி புடைப்பாங்க, அப்படி புடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த அரிசியில இருக்க கல்லெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் இந்த நேரத்துல, நீ அந்த பாவத்துக்குள்ள லைட்டா இருந்தேன்னா உன்னை தொடச்சு கிளீன் பண்ணிடுவாரு. நீ லைட்டா இருக்கும்போது அவர் உன்னை தொடச்சு கிளீன் பண்ணிடுவாரு. அந்த பாவத்துக்குள்ள நீ அப்படியே அதோட சேர்ந்து கலந்து அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே உறவாடி அந்த பாவத்துக்குள்ள அப்படி இருக்கும்போது அவர் உன்னை புடைச்சு கிளீன் பண்ண முடியாது. சில இடங்கள்ல அவர் உன்னை புடைச்சு கிளீன் பண்றாரு. அதாவது புடைச்சு கிளீன் பண்றது நான் என்ன ஆகுதுன்னா, உன்னை மன்னிச்சு உன்னை நேசிச்சு உன்னை அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்புல ஒரு பொறுப்பை கொடுக்கிறாருல, அதுதான் உன்னை புடைக்கிறது. அந்த புடைப்பு நடக்கும் போது உனக்குள்ள அந்த கரையாத இருதயம் கூட அந்த நேரத்துல கரையும். இவ்வளவு தப்பு பண்றேன் ஆண்டவரே, இவ்வளவு தப்பு பண்றேன், நீங்க நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சு என்னை நேசிச்சு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எதுக்கு ஆண்டவரே என்னை கூப்பிட்டுட்டு என்னை அழைச்சி என்னை மன்னிச்சு என்னை நேசிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே, இதனால என்னோட இருதயம்லாம் உடங்கிது ஆண்டவரே அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கலை எடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில, கலை எடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஸோ பேதுரு மறுதளித்தான். அவன் முகத்துல கலையே இல்லாம போச்சு. பேதுரு மறுதளிக்கும் போது அவன் முகத்துல கலையே போச்சு, எல்லா கலையும் போச்சு. ஸோ இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எதுக்குடா சோர்ந்து போய் உட்காந்துருக்க, எதுக்கு சோர்ந்து போய் உட்காந்துருக்க, எதுக்கு மனம் வாடி போய் உட்காந்துருக்க, ஏன் வாடி போய் உட்காந்துருக்க, நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. நான் கலை எடுத்துட்டேன், உனக்குள்ள இருக்க கலை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை மன்னிச்சு உன்னை ஆதரிச்சு உன்னை ஆற்றுறதுக்காக நான் உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன். உனக்கு நான் ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன். ஏன் வாடி போய் உட்காந்துருக்க, ஏன் மூஞ்சி தொங்கி போயிருக்கு, இந்த நேரத்துல கூட உன் மூஞ்சி தொங்கி போயிருக்க கூடாது, உன் மூஞ்சி வாடி போயிருக்கான்னு சொல்லிட்டு உன் நாடியை பிடிச்சி மேல தூக்குவாரு ஆண்டவரு. உன் மூஞ்சி வாடி போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன் நாடிய புடிச்சு மேல தூக்கி நிப்பாட்டுவாரு. நிமிர்ந்து உட்காரா, நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு, நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ வாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் நாடிய பிடிச்சு தூக்குவாரு ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்சு கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு பின்மாற்றத்தில் நீங்க போயிருந்தாலும் பரவாயில்லங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்துப்பாரு. ஆண்டவர் நீங்க பின்மாற்றத்துல போயிருக்கலாம், ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்தே கொண்டிருக்கிறார்ல. நீ எவ்வளவு பின்மாற்றத்துல போயிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்துதான் கொண்டிருப்பாரு. உடஞ்சு போயிருக்கியா, உடஞ்சு போயிருக்கியா, உடஞ்சு போயிருந்தவனா அவர் கூப்பிடுறாரு, ஏங்க வாடா வா, உடஞ்சு போயிருக்கியா, என்கிட்ட வா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த உடைந்த பாத்திரத்தை அவர் ஒட்ட வச்சு இப்ப எனக்காக உடைய ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நல்ல காமெடியான லைன் இது. உடஞ்சு போயிருக்கவன அவனை அழைச்சு, அவன் ஏற்கனவே உடஞ்சுதான் போயிருக்கான், அவனை அழைச்சு அவனை உருவாக்கி இப்ப நீ எனக்காக உடைய ரெடியா இருக்கியோ அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரிதான் எல்லாரோட லைஃப்லயும். நீங்க உடஞ்சு போயிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். உடைந்தவனை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் இந்த நேரத்துல பேசிக் கொண்டிருக்கிறாரு. உடைந்து போன உள்ளங்களை, உருகுலைந்து போயின உள்ளங்களை ஆண்டவர் உருவாக்குவார். உருகுலைஞ்சு போயிருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்க ஐடென்டிட்டி போச்சு, என்னோட ஐடென்டிட்டியே போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அடையாளமே போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். அதாவது உனக்கு அட்ரஸா அவர் இருக்காரு, ஸோ உடஞ்சு போயிருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா சில விஷயங்களை, சில பாவங்களை தொடர்ச்சி கிளீன் பண்ண முடியும், சில பாவங்களை துடைத்து கிளீன் பண்ண முடியும். அவர்னால சில பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற முடியும். ஆனா சில பாவங்களை அவர் புடைத்துதான் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதாவது சோளத்துல பதர் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, புடைச்சுதான் கிளீன் பண்ணணும். பேதுருவை பார்த்து பேதுரு மறுதளிச்சிட்டான். சோ அவனை ஆண்டவர் புடைச்சு கிளீன் பண்றாரு. அந்த நேரத்துல சீமோனே உன்னை உங்களை சொலகினால புடைக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்கிறான். சோ விஷயம் கலந்து இருந்துச்சுன்னா சொலகுனாலதான் வச்சு புடைக்க முடியும். அதாவது சொலகுல புடைக்கிறதுனா என்ன, அது சொலகுல புடைக்கிறதுனா அது உன்னை பிடிச்சி ஆட்டுறது கிடையாது. உன்னை அப்படியே குலைச்சு ஆண்டவன் உன்னை கஷ்டப்படுத்தி இதை மாத்தி அதை மாத்தி அப்படியே உன்னை சுட்டெரிச்சு உன்னை பாவங்கள்லாம் சுட்டரிக்கிறது கிடையாது. சொல்லகளை புடைக்கிறதுனா என்ன தெரியுமா, சொல்லகளை புடைக்கிறதுனா
எனக்கு தகுதியே இல்லை, இந்த பாவத்துக்கு என்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களே, அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, சொலத்துல படைக்கிறது என்னன்னு சொல்றேன், அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்களே. ஆண்டவர் உன்னை அழைச்சு உன்னை மன்னிச்சு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுக்குறாருல, பொறுப்பை கொடுக்கும்போது நீ ஒட்டையிற, அவருடைய சமூகத்தில் நீ ஒட்டையும் போது அவருடைய மட்டியில நான் விழுகிற அப்படியே மட்டியில விழுந்துடுற. இதுதான் படைக்கிறது, இதுதான் படைக்கிற. இந்த அவர் புடைக்கும் போது உனக்குள்ள இருக்க தேவையில்லாத காரியங்கள், அதாவது தேவையில்லாத கலைகள் எல்லாம் வெளியேறுகிறது. பேதுரு முகத்துல கலையே இல்லைங்க. மறுதளிச்சதுக்கு அப்புறம் பேதுரு முகத்துல கலையே கிடையாது, அவன் முகம் வாடி போயிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நாடியை தூக்கி, நான் களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா அவன் முகத்துல கலையே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. பேதுரு முகத்துல கலையே இல்லை, அதாவது அவன் மறுதளிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் ஆண்டவருக்கு விரோதமாக, இல்ல நீங்க உங்களை நம்பினவங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் ஒரு தவறு செய்யும் போது உங்க முகத்துல கலை இழந்து போகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாடி போயிருக்க கூடாது, கூலி குறுகி அப்படியே உட்காரக்கூடாது. நீ என்னுடைய சமூகத்துல நீ என்கிட்ட வரும்போது, நீ என் பிள்ளையா இருந்தா நீ நிமிர்ந்துதான் நிக்கணுமே தவிர நீ குடிஞ்சு கூடி போய் உட்கார்ந்துருக்க கூடாது. அப்படி உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவார்னா, உன்னைய புடைத்து உன்னை சுத்தம் பண்ணுவார். உன்னைய புடைத்து சுத்தம் பண்றது வேற, புடைத்து சுத்தம் பண்றது வேற. துடைத்து சுத்தம் பண்றதுன்னா, நீ ஏதாவது சின்ன ஸ்டெப் பண்ணிருப்ப, சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்ப, அப்போ உன்னை தொடச்சு சுத்தம் பண்ணிடலாம். நீ பாவத்துக்குள்ளேயே மூழ்கி இருக்கும்போது, அந்த பாவத்துக்குள்ள ஒன்னா கலந்து இருக்கும்போது உன்னை துடைச்செல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. எப்படி அந்த சோளத்துல பதறு இருக்கும்போது இந்த சோளத்தை பதறி எப்படி தொடச்சா சுத்தமாயிருமா, நீட்டாயிருமா? ஆகாதுல. அதே போலதான் அப்ப புடைச்சாதான் சுத்தமாகுமே தவிர துடைத்தால் சுத்தமாகாது. சில பாவங்களை துடைத்தால் சுத்தமாகும், சில பாவங்கள் புடைத்தால் மட்டுமே சுத்தமாகும். அதாவது அந்த பாவத்துக்கு நீ அடிக்ட் ஆயிருந்தனா, உன்னை புடைக்கிறதுக்காக அவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு அதுல ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது சுத்தமாகிறாய். இந்த நேரத்துல கலையே இல்லாத ஒரு முகம், அவர் சொல்றாரு, நான் களை எடுத்ததுக்கு அப்புறம் உன் முகத்துல எப்படி கலையே இல்லாம இருக்கும்? உன் முகத்துல கலை இருக்கணும். நான் களை எடுத்துட்டேன், அவர் களை எடுத்துட்டாருங்க. உன் முகத்துல ஏன் களை இல்லாம இருக்கு? இப்ப கேக்குறேன், உன் முகத்துல ஏன் களை இல்லாம இருக்கு? அவர் களை எடுத்துட்டாரு. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கலைகளுமே அவர் வெட்டி போட்டுட்டாரு, அதை வேரோட புடுங்கி போட்டுட்டாரு. இந்த நேரத்திலையும் பரமபிர நடாத நாடுகளை எல்லாம் அவர் வேரோடு புடுங்கி எரிந்துட்டாரு. உன் வாழ்க்கையிலிருந்து எரிஞ்சிட்டாரு. எல்லா வேர்களையும் எல்லாத்தையுமே வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாரு. சோ உன் முகத்துல கலையோட தான் இருக்கணும். நீ சோர்ந்து போய் துக்கம் அடைஞ்சு அப்படியே கூலி குறுகி போயில உட்காரக்கூடாது. அவருடைய பார்வையில், அவருடைய சமூகத்துல அவர்கிட்ட நீ நெருங்கும் போது அப்படியே எந்த பாவமே இல்லாம அப்படியே நெருங்கணும். நீ நெருங்கும் போது அவர் சந்தோஷப்படுவாரு. உன்னுடைய கலைகளை அவர் எடுத்து விட்டார். உன் முகத்தில் கலை இருக்க வேண்டும். உன் முகத்தை பார்க்கும்போது கலையா இருக்கணும். அப்படி சொல்லுவாங்களே, முகத்தை பார்த்தாலே கலையா இருக்குப்பா, முகத்தை பார்த்தாலே கலையா இருக்கான்பா இவன் பார்க்கவே அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே போலதான் அந்த கலையை சொல்றேன். இந்த கலை வேற, இந்த கலை வேற. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முகத்தின் கலை வேறு, அந்த பாவத்தின் கலை வேறு. சரியா? அவர் அந்த பாவத்தோட கலையெல்லாம் புடுங்கிட்டாருன்னா உன் முகத்துல கலை வந்துடும். உன் முகத்துல ஒரு கலை தெரியும். சோ அவர் பாவத்தின் கலைகளை அவர் புடுங்குற தேவன். சோ இந்த நேரத்துல கூட உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த கலைகளை ஒரு வாய்ப்பை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் நினைச்சிருந்தா உன்னைய மன்னிச்சு நீ போடா உன்னை நான் நேசிக்கிறேன்டா சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு ஊண்டிங்கா இருந்திருக்கும், அது உனக்கு ஒரு ஊண்டிங்கா இருந்திருக்கும். அதனால அவர் அன்பான தேவனால நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும், நீ எத்தனை முறை தவறுகள் செய்தாலும், நீ எத்தனை முறை மிஸ்டேக் செய்தாலும், அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை அழைத்து, அவர் உன்னை மன்னித்து, அவர் உன்னை நேசித்து, அவர் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்து அந்த வாய்ப்புகளிலிருந்து ஒரு பொறுப்புகளை தருகிறார் அல்லவா? அதனால் நீ உடைகிறாய், அந்த பாவத்திலிருந்து வெளியேறுற. சோ அவர் வாய்ப்புகளை தருகிற தேவன், அந்த வாய்ப்புகள்ல பொறுப்புகளை தருகிற தேவன். அந்த பொறுப்புகளை தருவதன் மூலமாக உன்னுடைய பாவம் உன்னிடத்தில் இருக்காது. அந்த பொறுப்புகளை தருகிறது மூலமாகத்தான் அவர் புடைக்கிறாரு. அப்படியே அந்த அந்த சொலகளை போட்டு
அப்படியே உன் பாவத்தை நீங்க மிச்சாகி இருக்கீங்களே, அந்த பாவத்தை அப்படியே புடைக்கும் போது அந்த பாவம் ஃபுல்லா வெளியேறும். அப்படியே நீ மட்டும் இருக்க அவர் கையில. இப்ப அவர் கையில உன் பாவம் கிடையாது, உன் கையில உன் பாவம் கிடையாது. ஏன்னா அவர் சொலகுல போட்டு பொடைச்சிட்டாரு, பொட்டச்சு எடுத்துட்டாரு, எல்லா பாவங்களையும் பொட்டச்சு எடுத்துட்டாரு. சுத்தம் பண்ணுவது வேறு, புடைத்து சுத்தம் பண்ணுவது வேறு. சுத்தம் பண்ணுனா மேல இருக்க அழுக்கு தான் கிளீன் ஆகும், சுத்தம் பண்ணுனா மேல இருக்க அழுக்கு தான் கிளீன் ஆகும். உனக்கு உள்ள 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 இருக்கிற ஒரு அழுக்கு, அந்த அழுக்கு புடைச்சுதான் கிளீன் பண்ண முடியும். துடைத்து சுத்தம் பண்ணுவது வேறு, புடைத்து சுத்தம் பண்ணுவது வேறு. இந்த இடத்துல கூட, இந்த நேரத்துல கூட உன்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் புடைத்து சுத்தம் பண்ண விரும்புகிறார். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு அந்த வாய்ப்புகளில் பொறுப்பை தருகிறார். இந்த நேரத்தில் கூட மனிதர்கள் உன்னை வாய்ப்புகளும் தராம உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க, மனிதர்கள் அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்களால. நான் கடவுள், நான் எல்லாத்தையும் கடந்தவர், நான் அன்பானவர், நான் அழகானவர். அவர் அண்ட சராஷ்டிரங்களையும் ஆழ்கிறவர். இந்த நேரத்தில் கூட அவர் சொல்றாரு, மனிதர்கள் அவங்க ரேஞ்சில தான் உன்னை மன்னிப்பாங்க, நான் மன்னிச்சா என்னோட ரேஞ்சில மன்னிப்பேன்டா, நான் மன்னிச்சா என்னோட ரேஞ்சில மன்னிப்பேன். அவர் அன்பானவர். அவரை அடிக்கிறவங்களை கூட, அவரை துப்புனவங்களை கூட, அவரை கொட்டினவங்களை கூட, அவரை சிலுவையில அரைஞ்சவங்களை கூட அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் பண்ணுவது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய காடுங்க அவரு, அவ்வளோ பெரிய காடு. அவரை துன்பப்படுத்தினவங்களையே அவர் மன்னிச்சாரு. அவரை துன்பப்படுத்தியிருக்காங்க, அவங்களையே அவர்னால மன்னிக்க முடியும்னா நம்மளை மன்னிக்கிறது எம்மாத்திரம், நம்மளை மன்னிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இந்த நேரத்திலையும் அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் வாய்களை நன்மையினால் வித்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப உமால வயது போல மாற்றுவார். ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு முடிச்சிடலாம் இந்த செக்ஷன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? இந்த செய்தியை கேட்கறது மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்லாம இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம மேல மேல வளர்ந்துக்கிட்டே போகணும். அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் 1000 மடங்கு நம்ம பெருசான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காருல்ல. அதுக்கு தான் சொல்றோம். இன்னும் நம்ம 1000 மடங்கு பெருகி கொண்டே போவோம். அடுத்தவனை நம்ம அழிக்கிறதுக்காக திட்டம் போடக்கூடாது, நம்ம வளர்ச்சிக்காக நம்ம திட்டம் போடணும். அவனை அழிக்கிறதுக்காக நம்ம திட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த திட்டத்திலேயே அப்படியே அவங்க நம்ம வளர்ச்சியை விட்டுருவோம், அவங்க அழிக்கிறதுக்காகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அவன் வளர்ந்துட்டு போட்டோம், நம்மளும் வளர்ந்துட்டு போவோம். இதுல என்ன இருக்கு? அவனும் வளர்ந்து போகணும், நம்மளும் வளர்ந்துட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? அடுத்தவனை அழிக்கிறதுக்காக திட்டம் போடாதீங்க, அதுக்காக உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கடவுள் கூட இருங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆசீர்வாதமா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, இன்னும் அதிக மக்கள் கேட்டுட்டு அவங்களும் பயனடையட்டும். ஓகேவா? ஏசுப்பா சூத்திராண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த செய்தி வேலையில் நீங்கள் பலமாய் அசைவாடி கொண்டதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் அசைவாடுதல் காணப்பட்டதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மட்டுமே இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. இப்போ கேட்ட செய்தியின் மூலமாக அவங்களுக்குள்ள இருக்காத பாவம் என்கிற கலைகள் எல்லாம் பிடுங்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, அவங்களை புடைத்து சுத்தம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை புடைத்து சுத்தம் பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துடைத்து சுத்தம் பண்ணாமல் இந்த நேரத்தில் கூட எங்களை புடைத்து சுத்தம் பண்ணிக்கிறீர்கள். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மன்னித்து, எங்களை நேசித்து, எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து, எங்களுக்கு பொறுப்புகளை தரீங்களா ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் ஆண்டவரே அதனால முடியும். நாங்கள் எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மனிதர்கள் எங்களை மன்னித்து விட்டுருக்கோம். ஆண்டவரே, ஆனா நீங்க எங்களை கூப்பிட்டுட்டு எங்களை அரவணைச்சு எங்களை மன்னிச்சு அந்த தப்பு பண்ண இடத்துலையும் நீங்க எங்களை வச்சு எங்களுக்கு ஒரு பொறுப்பை தரீங்களே ஆண்டவரே. அந்த பொறுப்பு தரும்போது எங்களுக்கு உடையிறோம் ஆண்டவரே. நாங்க உங்க சமூகத்துல எங்க கல்லான நெஞ்சு கூட எங்களுக்காக அந்த நெஞ்சு உடையுது ஆண்டவரே. அந்த கடினமான இருதயம் கூட உடையுது ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நீங்க பொறுப்பு தரும்போது அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஓகே guys, சில காரியங்களை வந்து துடைத்து சுத்தம் பண்ணலாம், சில காரியங்களை புடைத்து தான் சுத்தம் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க, உங்களை கூட கலந்துருக்க, உங்கள் கூட மிக்ஸ் ஆகிருக்க காரியங்களை எல்லாம் அவர் புடைத்து சுத்தம் பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் கூட. அதாவது உங்கள் கலைகளை எல்லாம் அவர் புடுங்கி இருக்கிறார், கலைகளை எல்லாம் புடுங்கி இருக்கிறார். உங்கள் முகத்தை இனிமேல் கலை இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களை பார்க்குறவங்க அப்படியே மாப்பிள்ள என்ன கலையா இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும். என்னடா புதுசா கலையாளம் இப்படி பார்க்கும்போது அப்படி கலையா இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படிதான் கேட்கணும் உங்களை பார்த்து. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால உங்க முகம் மேட்ருங்க. ஒரு முகம் வந்து செம மேட்ரு. இது வந்து பெரிய சத்தியம். இதை பத்தி நான் வரப்போற நாட்கள் நான் பேசுறேன். ஸோ முகம் கலையா இருக்கணும். ஆண்டவர் கிறிஸ்துவ பிள்ளைனா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேனா உன் முகம் கலையாதான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஓகே கைஸ், பாய். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். பாய்.